எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அல்லேலுயா, அல்லேலுயா. வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும். 15. கேபார் நதியண்டையிலே தெலாபீனிலே தாபரிக்க சிறைப்பட்டவர்களிடத்தில் நான் வந்து போதும். கேபார் நதியண்டையிலே, அன்றைய காலத்திலே நாம் வேதத்தினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது நாடு கடத்தப்பட்டதான யூத ஜனங்களில் விசேஷித்தவர்களையும் திறமைப்படுத்தவர்களையும் பாபிலோனுடைய ராஜா நாடு கடத்தி அந்த பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு சென்ற பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தரை நாம் ஆராதிக்காமல் இருக்கிறோமே, ஆண்டோருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தாமல் இருக்கிறோமே என்று கேபார் நதி அண்டையிலே கூடி மீண்டும் அவர்களை கட்டி எழுப்பும்படியாகவும் இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களுடைய எருசலேம் தேவாலயத்தை புதுப்பிக்கும்படியாகவும் அவர்கள் கூடி ஆலோசித்து கேபார் நதி அண்டையிலே கூடி இந்த தேவ பிள்ளைகளாகிய ஒரு சில ஜனங்கள் தேவன் கூடியிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய தாசனாகிய எசேக்கியேலை கொண்டு கர்த்தருடைய தூதனானவர் எசேக்கியேல் மூலமாக இந்த உரைத்த இந்த வார்த்தையானது கேபார் நதியண்டையிலே தெலாபியிலே தாவிருக்கிற சிறைப்பட்ட ஜனங்களிடத்திலே நான் வந்து சிறைப்பட்ட ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசி அவர்களுக்கு கொடுத்து அந்த பாவமான தேசத்திலே அவர்களும் தேவனை ஆராதிக்கும்படியாகவும் இடிக்கப்பட்டதான அவர்களுடைய ஆலயத்தையும் மீண்டும் அவர்களுடைய ஆத்மாவை கட்டி எழுப்பப்பட்டவர்களாக மாற்றும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையை எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக அந்த பிள்ளைகள் கேட்ட பொழுது ஒரு மனதாக கூடி தேவனை ஆராதித்தார்கள். நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்தை விட்டு வெளியே முதலாக தேவ பிள்ளைகள் ஜெப வீடாக தேவாலயமாக கூடின ஒரு சம்பவமாக இந்த காட்சிகள் இந்த சம்பவங்கள் நமக்கு காணப்படுகிறது. அதே போல கேபார் நதியை போல இருபுறமும் செழிப்பான சமவெளியை கொண்ட புல்வெளியை கொண்ட பறந்து விரிந்த அந்த ஆற்றை போல சத்தியத்தையும் சமாதானத்தையும் சத்தியத்தை கடைபிடிக்கிறதினால் அவருடைய வார்த்தையின் மூலமாய் சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஜீவனுக்கு போகிற வழியையும் கண்டு கொண்டிருக்கிறதான அவருடைய நீதியை நிறைவேற்றி அவருடைய இரத்தத்தை அவருடைய சரீரத்தையும் நம்மோடு சேர்த்து கொண்டிருக்கிறதான நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்மை பார்த்து கேட்கிறார். கேபார் ஆற்றை போல செழிப்பான இந்த சபையிலே நீ வீட்டிக் கொண்டிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? துரத்தப்பட்டதான நாடு கடத்தப்பட்டதான அந்த பாவத்தின் சூழ்நிலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதான உலகத்தின் ஜனங்களுக்கு நீ என்ன செய்தாய்? நீ ஒரு காலத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கடன் பிரச்சனையோடு ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு மரணத்தின் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை பார்த்து உன்னையும் ஆண்டவர் கண்டது நிமித்தமாக இந்த இடத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட்டி கொண்டு வைத்திருக்கிறார். நீ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பிறருக்கு நீ என்ன செய்தாய்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து அன்று தேவ வார்த்தையை தேவ பிள்ளைகளுக்கு சொல்ல தேவதூதன் சொன்ன பொழுது அவர்கள் 7 நாள் தரித்திருந்து அந்த காரியங்களை விசாரித்து தேவ பிள்ளைகள் மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக அவர்களுடைய ஆலயத்தையும் அவருடைய
பிரகாரமான அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டியெழுப்பும்படியாக மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு விஷயம் நம்மை நாமே சோதித்து கொண்டு வருவோம். நானும் நீங்களும் இந்த சமாதானமான இந்த வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டு பிறருக்கு நாம் என்ன செய்தோம்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தோமா? ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் நாம் புசித்து விட்டு நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று நானும் திரிகிறேன், என்னை போல் அநேகர் திரிகிறார்கள். ஆண்டவர் என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் மீண்டும் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் சிக்கியிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை மீட்கும்படியாக நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் தட்டி தழுவுமே. ஆனால் நமக்கு என்ன கதியை வரும் என்று ஆண்டவர் நமக்கு வேதத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். தேவ சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கப்படுவோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் இதோடு நிறுத்திவிடலாமா? கூடாதே. ஆண்டோடைய ஜனங்கள் இன்னும் ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதியிருக்கிறதான யூத ஜனங்கள், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியதான ஜனங்கள், இன்னும் அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறதான ஜனங்கள் இன்னும் அநேகர் வெளியே இருக்கிறார்களே. நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஒரு விஷயம் இந்த ஆண்கள் கூடுகையின் ஆண்டு மூலமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஆராதிக்கிறேன் என்று நமக்கு மாத்திரம் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக காணப்படுகிறோமே. தேவ பிள்ளைகள் இன்னும் அநேகர் குடிவரியினாலும் களியாட்டினாலும் பாவம் என்று சொன்னால் என்ன, பாவம் என்று ஒன்று உண்டா, இயேசு என்றால் ஒருவர் உண்டா என்று தெரியாமல் திக்கி தடுமாறி உலகத்தின் பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மீட்க வேண்டாமா? ஆண்டவர் அதற்காக நமக்கு இரத்தத்தையும் சரீரத்தையும் தந்தார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் வாங்கி வைத்துக்கொண்டு நாம் சும்மா வெறுமனே இருக்கலாமா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். என்னை கேட்கிறதான தேவ பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி, நாம் மறைந்திருப்போமானால் கர்த்தருடைய வருகை நாளிலே நமக்கு என்ன பங்கு உண்டு என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. மனுபுத்திரனாகிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, ஆண்கள் கூடியில் உள்ளதான சகோதரர்களே, இங்கு அமர்ந்திருக்கிறதான சகோதரிகளே, நம்மை பார்த்து ஆண்டவருடைய தூதனானவர் கேட்கிறார், நீ பெற்ற சமாதானத்தை, நீ பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நீ உன்னோடு நிறுத்திவிடலாமா? உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தரை சேவிக்கும்படியாக இன்னும் அநேக ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை சேவிக்கும்படியாக உன்னை காவலனாக, அவர்களை காவல் காக்கிறவனாக, நரக தீயில் இருந்து அவர்களை மீட்கிற ஒரு காவலாளனாக, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு காவலாளனாக, நரக ஆக்கினையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு காவலாளனாக நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்முடைய சரீரத்தோடு உட்கொண்டு இருக்கிறதான நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காவலாளனாக இருக்க வேண்டிய நாம் நமக்கு நாமே காவலாளனாக இருந்து நம்மை நாமே தீர்த்து கொண்டிருக்கிறோம் என்றல்லவா அர்த்தம். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் சரி நானும் சரி, இந்த வார்த்தை, இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தை கூட நமக்கு எல்லாருக்கும் பொதுவானது தான். பேசுகிறதானாலும் சரி, நீங்களானாலும் சரி, நம்முடைய காரியங்கள், அதாவது புதிய ஏற்பாடு நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசிக்க என்று தனி சட்டம் இல்லை. ஆண்டோடைய இரத்தத்தையும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்கிற எந்த மனுஷனும் அவருடைய ஊழியக்காரனாக பாவித்து புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறதான புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு
விசுவாசிகள் என்று மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் என்றும் பேருண்டு. நாம் ஊழியம் செய்கிறோமா? ஆண்டவருடைய ஜனங்களை காவல் காக்கிறோமா? நரக தீயில் இருந்து அந்த ஜனங்களை மீட்கிற ஒரு காவல்காரனாக பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்கிறோமா? நம்மை நாம் எந்த நேரத்திலும் சிந்தித்து பார்க்க கழுவோம். என்னை கேட்கிறதான சகோதரிகளே, நானும் இதில் உண்டு, நீங்களும் இதில் உண்டு. நம்ம எல்லாரும் குற்றமுள்ளவர்கள். நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எந்த மாத்திரம் செய்கிறோம் என்பதை ஒரு முறை கூட நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28:19 வாசியுங்கள். மத்தேயு 28:10. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஆண்டவருடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் அவருடைய கட்டளைகளையும் நான் கை கொண்டு நாம் சும்மா இருக்கலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் பரமேறி போகும்பொழுது அவருடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அன்று அந்த சீசர்களுக்கு மாத்திரம் அவருடைய பந்தியில் இடம் கொடுத்து அவர்களை மாத்திரம் ஊழியக்காரனாக தெரிந்தெடுத்து வல்லமையும் தாளந்தையும் கிருபையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளோடு நீங்கள் உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்று அன்றே சொன்ன வார்த்தை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பிள்ளைகளோடு செய்த வார்த்தை, அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொண்டு கொள்ளுகிறதான நம்மோடு இல்லையா? நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? ஆண்டவருடைய வருகை பற்றி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பற்றி, பாதாளத்தை பற்றி, நரகத்தை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சீசர்கள் அல்லவோ? நாம் இப்படி இருக்கலாமா? நாம் இப்படி இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மறுதளிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் அல்லவா? அன்று சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை இன்று அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தையும் அவருடைய இரத்தத்துக்கு பதிலாக நாம் புசிக்கிற இரத்தத்தையும் நாம் உட்கொண்டுகிற நம்மோடும் அந்த ஆண்டவர் சொல்கிறார். இயேசு அதே வார்த்தை நமக்கும் உரியது. நாம் சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பது எப்படி? சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? பிறரை மீட்க வேண்டாமா? நாம் உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டாமா? நமக்கு தந்திருக்கிற கிருபைகளையும் தாளந்துகளையும் நாம் மறைத்து வைத்து கொண்டு நாம் இப்படி இருந்தால், நம்மோடு நாம் அழிந்து போனால் நமக்கு பலன் என்ன? நமக்கு பிரயோஜனம் என்ன? நம்மை பற்றி ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளிலே கேள்வி கேட்க மாட்டாரா? வாசியுங்கள், மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நாம் உப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். உப்பு இல்லை என்றால் எந்த ஒரு பதார்த்தத்தையும் நாம் சாப்பிட முடியாது. உலக பழமொழி இருக்கிறது, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அதுபோல நம்முடைய வாழ்விலும் உப்பை போல பிறருக்கு உதவாது. சாரமேற்றப்பட்ட உப்பை போல, சாதாரண உப்பு அல்ல. சாதாரண உப்பு மிதிக்கவும் தூரே கொட்டப்படுவதற்கும் மட்டுமே உதவும். சாரமேற்றப்பட்ட உப்பு பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது போல, சாரமேற்றப்பட்ட உப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்கு உப்பாக சாரமேற்றப்பட்ட உப்பாக நாம் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக தேவ வார்த்தையை, உப்பான சாரமேற்றப்பட்ட அவருடைய வார்த்தையை, அவருடைய பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உப்பாக இருந்து நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். என்னை கேட்கிறதான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த சாரமேற்றப்பட்ட உப்பை போல இல்லாமல் தூரே கொட்டப்படுகிற உப்பை போல நாம் காணப்படுவோமானால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் பரலோகத்துக்கு சொல்ல முடியுமா? சாரமேற்றப்பட்ட உப்பை போல பிறருக்கு பிரயோஜனப்படாமல் அன்று தன்னை தாமே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலே சிந்தி சிலுவையிலே நம்மை மீட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்தோம்?
பிறருக்கு உப்பாக பிறருக்கு ஒளியாக இல்லாவிட்டால் நமக்கு எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக ஓட்டத்தை சமாதானத்தோடு முடிக்க முடியும்? பிறருக்கு உப்பாக, சாரமேற்றப்பட்ட உப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை சொல்லி பிறருக்காக சாரமேற்றப்பட்ட உப்பாக நான் காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எஸ்தர் புஸ்தகம் 4:14. எஸ்தர், நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால், நீ இந்த காலத்திலே சுவிசேஷத்தை அறிக்க வேண்டியதான இந்த காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் உனக்கு என்ன நிலைமை ஏற்படும்? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதான கர்த்தருடைய வருகையின் கடைசி காலத்திலே நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் மௌனமாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? சொல்லுங்க, வாசிங்க. யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதியிருக்கிறதான தேவ பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தில் அவரை ஆடிப்பாடி துதிக்க வேண்டியதான பிள்ளைகள் நீங்களும் நானும் மாத்திரமல்ல, இன்னும் பாவத்திலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் உலகத்திலே இருக்கிறதான யூத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியதான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? இந்த காலத்திலே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதான இந்த காலத்திலே நீயும் நானும் மௌனமாக இருந்தால், வாசிங்க, யூத ஜனங்களுக்கு ஆண்டோட ஜனங்களுக்கு வேற இடத்திலிருந்து சகாயம் ரட்சிப்பும் வரும். அதாவது ஆண்டோட ஜனங்களை நாம் அந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லாமல், அந்த பிள்ளைகளுக்கு வருகையின் சுவிசேஷத்தை சொல்லாமல், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லாமல், இயேசுவின் அன்பை சொல்லாமல் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நம்மை கொண்டல்ல வேறு பிள்ளைகளை எழுப்பி அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பருகின வேறு பிள்ளைகளை கொண்டு எழுப்பி சுவிசேஷத்தை சொல்லுவார். அப்பொழுது வாசிங்க, அப்பொழுது நாமும் நம்முடைய வீட்டாருடைய நம்முடைய கதி என்னவாகும்? நம்மை புறந்தள்ளி, நம்மை வெளியே தள்ளி, சாரம் இல்லாத உப்பை போல புறந்தள்ளி மிதிக்கவும் தூரே கொட்டப்படவும் தள்ளப்படுமானால் நம்ம சாரமேற்றப்பட்ட பிள்ளைகள் வந்து யூத ராஜ்யத்தில் யூதர்களாக மாறி ஆண்டவரை துதிக்கிற ஜனங்களாக மாறி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். உங்களுடையும் என்னுடையும் நம்முடைய அனைவருடையும் நிலைமை என்ன என்பதை நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பார்க்க கடவீர்கள். ஒரு தொடக்கத்தில் இருந்து வாசிங்க. அவருக்கா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? இந்த கடைசி காலத்திலே அவருடைய வருகையின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பாவத்திலும் பாவ கட்டுகளிலும் உலகத்தின் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நம்மை ஒருவர் மீட்டு இந்த சபையிலே நிறுத்தி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து கேபார் நதியைப் போல இருபுறமும் செழிப்பான வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவுக்காக இந்த காலத்திலே நாம் மௌனமாக இருந்தால் யூத ஜனங்களுக்கு, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஜனங்களுக்கு, புறம்பே இருக்கிற ஜனங்களுக்கு நம் மூலமாக நாம் சுவிசேஷம் சொல்லவில்லை என்றால் வேறு வழியாக அவர்களுக்கு சுவிசேஷம் வரும். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்களும் நானும் என்ன செய்வோம்? நம்முடைய ஆவிக்கு அவர் தந்த பரிசுத்த ஆவிக்கு நாம் என்ன விலை கொடுப்போம்? அவர்களுடைய ரட்சிப்புக்காக நமக்கு தந்த இந்த பரிசுத்த ஆவியின் பலத்திற்காக ஈடாக நாம் என்ன செய்வோம்? யூத ஜனங்களுக்கு வேறு வழியாக ரட்சிப்பு வரும். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நாம் பெற்றுக்கொண்ட சமாதானமும் நம்முடைய வம்சமாக தலைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தந்திருக்கிறதான அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவரை சேவிக்கிறதான பிள்ளைகளுக்கு வருகிறதான தலைமுறையான ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நாமும் நம்முடைய குடும்பமும் வழியாதாரமாகும். அப்பொழுது யூத ஜனங்களுக்கு வேற வழியாக வரும். நாம் இருக்கும் பொழுது
நம்மை கெடுத்துக்கொண்டு நம்மை கெடுத்துக்கொள்ள வேண்டுமா? மற்ற ஜனங்களுக்கும் நம்மை போல் அவர்கள் சாரமேற்றப்பட்ட உப்பை போல அவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? வெளிப்படுத்தல் 3:16. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஆவியிலே அனலாக இருக்க வேண்டிய நாம் ஒன்று அப்புறம் பார்க்கலாம் என்று நான் சொல்வது போல நீங்களும் சொல்ல வேண்டுமோ? சகோதரரே, நீங்களும் சொல்ல வேண்டுமோ? அப்புறம் பார்க்கலாம் என்று நாம் சொல்லுவேமே. ஆனால் நமக்கு தந்த பரிசுத்த ஆவி எத்தனை நாளைக்கு நமக்கு நிலை நிற்கும்? அவர் நம்மை அவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி நமக்கு தந்த பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஆதலால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து சாரமேற்றப்பட்ட உப்பாக பிறருக்கு உதவுவோம். தொடர்ந்து வாசியுங்கள். இப்படி சாரமேற்றப்பட்ட உப்பாக அவருக்கென்று வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு வருகின்றதான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தல் 22:7. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஒரு தடவை கூட, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்கிறவனை பற்றி இந்த வேத புஸ்தகத்திலே, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 என்ற அதிகாரங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோமானால், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தையும், ஜெயங்கொள்ளுகிறவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக நாட்டுவேன் என்றும், ஜெயங்கொள்ளுகிறவனை அவருடைய நெற்றியில் குறியிட்டு அவனை பாதுகாப்பேன் என்றும், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வருகிறதான நன்மைகளை குறித்து ஜெயங்கொள்ளுகிறவனை பரலோக ராஜ்யத்தின் போகிறதான ஜீவ புஸ்தகத்தின் பெயரை நான் கிறுக்கி போடுவதில்லை என்றும், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்றும், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாரமேற்றப்பட்ட உப்பாக ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு, யூத ஜனங்களாக நம்மை மாத்திரமல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார், வெளியே இருக்கிற ஜனங்கள் உண்டு. இன்னும் ஆண்டவரை சேவிக்க வேண்டிய, ஆண்டவரை துதிக்க வேண்டிய, ஆண்டவரை பாட வேண்டிய, அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் இன்னும் நிறைய வெளியே இருக்கிறார்கள். பாவம் என்ன என்றும் இயேசு என்ன என்றும் தெரியாத, கடமைக்காக கண்ணியத்திற்காக அவருடைய ஆராதனைகளை செய்து, புறம்பே இருக்கிறதான ஆராதனைகளை செய்து, விக்கிரகங்களை வார்ப்பித்து வெறும் அறிவு கெட்ட ஜனங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் இந்த காலத்திலே சாரமற்ற உப்பாக இருந்து, இந்த காலத்திலே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய, இந்த காலத்திலே சமாதானத்தை அறிவிக்க வேண்டிய, இந்த காலத்திலே கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறதான இந்த காலத்திலே வசந்த காலம் துளிர்விட்டு, அத்திமரம் பூத்து, திராட்சை கொடி காய்த்து, கடைசி காலத்தை உலகத்தில் நடக்கக்கூடாதான எல்லா விதமான அசம்பாவிதமான இயற்கையின் சீற்றங்களும், கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும் வந்து கொண்டிருக்கிறதான இந்த காலத்திலே நாம் மௌனமாயிருந்தால் நமக்கு ரட்சிப்பு எப்படி இருக்கும்? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எப்படி நிலை நிற்கும்? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நமக்கு மாத்திரமா? வேற பிள்ளைகளுக்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டாமா? ரட்சிப்பின் கிரீடத்திலே நாம் முத்துக்களை அணிய வேண்டாமா? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அவருடைய வருகை நாளிலே சிங்காசனத்தின் முன் ஆண்டவர் வீட்டிற்கும் பொழுது நம்மிடத்திலே கனிகளை கேட்க மாட்டாரா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நிலைமையில இருந்தால் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா, கண்ணி கொடுக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க இந்த ஆண்கள் கூடுகையின் மூலமாக நமக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பை இன்னும் அதிகமாய் பயன்படுத்த தேவ பிள்ளைகள் முன்வர வேண்டும். கர்த்தராமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.